இந்த புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மத்தேயு 10:31 இயேசு சொல்கிறார், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். வேடர்கள் இந்த குருவிகளை வேட்டையாடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் சித்தம் இல்லாமல் இந்த குருவிகள் கீழே விழாது, அவர்கள் வேட்டையாட இதை முடியாது. நான் சித்தம் அந்த குருவியின் மேல் இது கீழே விழ வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தால் தான் அது கீழே விழும், அவர்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்பேற்பட்ட ஒரு அற்பமா எண்ணப்படுகிற அந்த குருவிக்கு அவ்வளவு அக்கறை கொள்வேன் என்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். பாருங்கள், இன்றைக்கு கூட இந்த அடைக்கலான் குருவிகள் நிறைய பார்க்க முடியும். இப்பொழுது அந்த குருவிகளை பார்க்கவே முடிவதில்லை. ஏனென்றால் இன்றைக்கு நாம் பேசுகிற அந்த அலைபேசி, இந்த மொபைல், அதன் மூலமாய் வருகிற அந்த கதிரியக்கம், ரேடியேஷன் மூலமாக இந்த குருவிகள் இனம் அழிந்தே போய்விட்டது. ஏனென்றால் அதை அற்பமாய் நினைக்கிறோம். அற்பமாய் எனப்படுகிற இந்த குருவிக்கே தேவன் இவ்வளவு அக்கறை கொள்வார். ஆனால் நீங்களும் நானும் அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட விசேஷமானவர்கள், அவர் இரத்தத்தாலே நாம் மீட்கப்பட்ட விசேஷமானவர்கள். ஆகவே தேவன் நம்மை அக்கறையோடு பார்த்துக் கொள்ளுவார். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.